இப்போ மண் காப்போம் அப்படின்னா இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் செய்து அந்த பொருளை மதிப்பு கூட்டி ஒரு விவசாயி சிறந்த தொழில் முனைவோராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மண் காப்போம் இயக்கம். சரிங்களா? இப்போ நான் விஜயா மகாதேவன் என்னை பற்றி சொல்லாங்க. இப்போ 50 வயசில் நான் இந்த வசீகர வேதா அப்படின்னு விவசாயம் சார்ந்த சுய பராமரிப்பு பொருள்கள் செய்ய ஆரம்பித்தேன். விவசாயம் அப்படின்னாலே உணவு உற்பத்தி, சிறுதானியங்கள் நிறைய இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் நம்மளும் ஏன் அதையே செய்யணும், நம்ம ஒரு மாற்றி யோசித்து அழகு சாதன பொருள்கள், அதாவது சுய பராமரிப்பு, பல்பொடி, குளியல் பொடி, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து நம்மை சுற்றியுள்ள மூலிகைகளை தன்மை மாறாமல் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனத்தியமாக நம்பி என்னோட 50வது வயதில் நான் வீட்டில் இருந்தேன். 2017 வசீகர வேதா அப்படிங்கிற ஒரு சின்ன இதை நான் மட்டும் ஒரு ஆளாக இருந்து இதை தொடங்கினேன். இன்றைக்கி நமக்கு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. 6 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? வீட்டில் இருந்த ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் எப்படி இது முடிஞ்சுது? இது நம்ம ஏன் தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பெண்கள் டாக்டர், டீச்சர் மாதிரி வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக +2 இல்லை ஒரு டிகிரி முடித்த பெண்கள் குடும்ப தலைவிகளாக, இல்ல தலைவிகளாக, இல்லத்தரசிகளாக வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஏக்கம், கனவெல்லாம் இருக்கும். எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா வெளியில் வேலைக்கு போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, குடும்பத்தை விட்டுட்டு என்னால் வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியல. ஆனால் நானும் ஒரு சம்பாரித்து இந்த குடும்பத்துக்கு ஒரு என்னுடைய சம்பாத்தியம்னு கொடுக்கணுமே, ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நிறைய கற்பனைகள், கனவுகள், நிறைய கலைத்திறன்கள் உள்ள பெண்கள் எல்லாம் இருந்தோம் வீட்டில். அப்படி இருக்கும் பொழுது அப்போ தான் இணைய வர்த்தகம். இணைய வர்த்தகம் ஒரு இல்லத்தரசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். வீட்டில் இருந்தே நீ தொழில் செய்யலாம், பண பரிமாற்றம் நடத்திக்கலாம், ஒரு இடத்துல இருந்தே ஒரு பொருளை வாங்கலாம், விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இணைய வர்த்தகம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம்னா இனி எந்த காலத்துக்கும் நம்மளால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது, குடும்பத்துக்கு ஒரு வருவாய் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம இந்த ஒரு பீரியடை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இணைய வர்த்தகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன். இப்போ சாதாரணமாக தொழில் ஏன் செய்யணும்? முன்னாடியெல்லாம் கோயில்கள், தேர் திருவிழாக்கள் இந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம வீட்டில் செய்கிற கூடை, மரம், பாய், இல்லை கைப்பொருள்கள், இல்லை தின்பண்டங்கள் இதெல்லாம் கொண்டு அங்கே விற்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தோமா, அதெல்லாம் சந்தைப்படுத்தணும். இப்போ மக்கள் கூடுற இடம் எங்கே? இப்போ இங்கே 4000 பேர் கூடியிருக்கோம். இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்டால் வச்சுருக்காங்க. அது மாதிரி மக்கள் கூடுற இடத்துல தான் நம்மளால் ஒரு விற்பனையை செய்ய முடியும். ஆனால் இப்போ புதுசாக நமக்கு மக்கள் கூடுற இடம் எது உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இதில் தான் மக்கள் நிறைய கூடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பொருளை நம்ம சந்தைப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தினமும் ஒரு வீடியோ போடணும். அது மாதிரி நான் போட்டு என்னுடைய பிஸ்னஸை நான் வளர்த்துருக்கேன். இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு வைங்களேன், என்ன தேவை? பணம், அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அப்புறம் சமுதாய சப்போர்ட் இருக்கணும். இதையும் தாண்டி வேறு என்ன இருக்கணும்? நமக்கு ஆசை இருக்கணும், கனவு இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளும் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆசை இருந்தாலே போதும். பணம், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாமே அடுத்தது தான். முதல்ல ஒரு ஆசை, ஒரு நல்ல தொழிலை தொடங்கணும், ஒரு 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நானும் சமுதாயத்தில் ஒரு மனுஷாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஆசை நம்மளை ஆகாயம் வரையிலும் இட்டு செல்லும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, சுனிதா வில்லியம்ஸ் நம்மள மாதிரி அவங்க சாதாரண ஒரு பொண்ணு. இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஏங்க வாங்க விண்வெளிக்கு போகலாம், சொர்க்கம் மாதிரி இருக்குங்க, கூப்பிட்றேன், வரீங்களா? யாருமே வரமாட்டோம். ஏன்னா நம்ம அதுக்கு ஆசைப்படலை இல்லைங்களா? ஆனால் அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதுனால அவங்க போய் 6 நாளில் முடிக்க வேண்டிய வேலைகளை 6 மாதம் தங்கி அங்கே இருந்து வேலை பார்த்தாங்க. அப்போ நம்ம ஆசைகள் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆகாயம் வரையிலும் விட்டு செல்லும். ஸோ முதல்ல உங்களுக்கு ஆசை இருந்தால் போதும். பணம் இருக்கணும், அதெல்லாம் அடுத்தது, மற்ற பிரச்சனை.
ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும். சார் சொன்ன மாதிரி எல்லாரும் செய்கிறாங்களேன்னு செய்யக்கூடாது, புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை கனவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் தொழில் செய்ய முடியும். முதல்ல சரி, நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு இன்றைக்கி தொழிலை தொடங்கிட்டோம், இங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன? மார்க்கெட்டிங். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, மிஸ் நான் நான் நல்ல பொருள் தயாரிக்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காட்டுறேன், எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க, பயன்படுத்துகிறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நிரந்தரமாக அந்த வருமானம் வரல, என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ணுறது, அதை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு பிறக்கிறதில்ல, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செய்யணும்னு செய்ய முடியாது. எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், கார் ஓட்ட கற்றுக்குறோம், எல்லாத்தையுமே கற்றுக்குறோம்ல, அது மாதிரி இதையும் கற்றுக்குவோம். இப்போ கற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுங்க. எது வேணும்னாலும் நம்ம செல்லில் பார்க்கலாம். முன்னாடிலாம் நம்ம ஒரு செல் உயிரினம் அமீபா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ உயிரோடு இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு செல் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம எதை வேணாலும் பார்த்துக்கலாம், எதை வேணாலும் கற்றுக்கலாம், எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதனால் நம்ம முதல்ல நம்மக்கிட்ட எளிமையாக கிடைக்கக்கூடியது ஒரு செல்லு. சாரி, அந்த செல்லு வச்சு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன்னு வைங்க, அதை நம்ம செல்லுலேயே எடுக்கலாம். நான் இந்த மாதிரி பொருளுகளை கொள்முதல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தயாரிக்கிறேன், இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுத்து நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு காசு செலவெல்லாம் கிடையாது, நம்மளே நம்மக்கிட்ட இருக்கிற செல்லை வச்சே நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, இந்த பொருளில் இதை செய்கிறாங்க, இது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, ஓகே நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தோணும். அதுவும் டெய்லி நம்ம போடும் பொழுது, நம்ம வீடியோவை பார்க்கும் பொழுது இவ்வளோ செய்கிறாங்களே, இவங்ககிட்டேருந்து ஒன்று வாங்குவோம் அப்படிங்கிறது தோணும். அதனால் நம்மக்கிட்டேருந்து ஒரு வாங்குவாங்கன்னு வைங்க. வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாடிக்கையாளர் 100 வாடிக்கையாளர் 1000 வாடிக்கையாளருக்கு சமம். நான் அதை தான் சொல்ல, எல்லாத்தையும் ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவங்க வாங்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துட்டையுமே சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துச்சுப்பா, அது வாங்கிப்பாரு, நான் கூட அதான் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முதல்ல செலவில்லாமல், முதல்ல செலவே கிடையாது, ஆசைப்படுறோம், அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணிடுறோம். மூணாவது என்ன? மூணாவது டெக்னாலஜி பயன்படுத்தணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வெங்காயம் தக்காளிலாம் விற்றுட்டு போவாங்க. அது சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட காதில் விழுவாது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க, ஒலிபெருக்கி வச்சுருக்காங்க, 3 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக ரோந்து அடிக்கிறாங்க. அவங்க கூட அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. டெக்னாலஜி எப்படின்னா கடைக்கோடி மக்களும் அதை பயன்படுத்தணும். இப்போ எப்படி UPI எல்லாரும் பயன்படுத்துகிறோம், அது மாதிரி டெக்னாலஜி ஈஸியாக கொண்டுட்டு வரணும், நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் நான் வசீகர வேதாவில் டெக் வசீகரா அப்படின்னு சொல்லி அடிப்படை என்னென்ன தேவை, ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக என்னென்ன தேவையோ அதெல்லாமே நான் சாஃப்ட்வேருக்கு, அந்த டெக்குக்கு எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய சிஏக்காயிலேருந்து சாஃப்ட்வேர் வரை இன்றைக்கி 8 ஆண்டு காலம் என்னுடைய பணியில் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். இப்போ இங்கே 4000 பேர் வந்திருக்கீங்க. இவங்க 4000 பேருக்கும் நம்ம டெக்னாலஜியை பற்றி ஒரு அடிப்படை புரிதலாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெக்லேருந்து 20 மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உணவு கூடம் பக்கத்தில் டெக் வசீகரா அப்படின்னு இருக்குது. நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எங்கே லோன் வாங்கலாம், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அடிப்படை, வெப்சைட்னா என்ன, கோவாட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம், சேட்பாட்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை, தெரியாததை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோமா, உங்கள் கையில் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோனு இருக்கும், எடுத்துக்குங்க. இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா வசீகரா அப்படின்னு அடிங்க, VASEEGRAH வசீகரான்னு அடிங்க. நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன விளையாட்டு. அடிச்சிட்டிங்களா? ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இங்கே இருக்கிற 4000 பேருக்கும் பதில் வரும். இப்போ நான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தாமல் இருந்தேன்னா ஒரு 40 பேருக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ ஹவு டு யூஸ் பாத் பவுடர், நான் பாத் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும், எனக்கு ஹேர் ஆயில் என்ன வேணும், எதை நீங்கள் கேட்டிங்கன்னாலும் சேட்பாட் மூலயமா இன்ஸ்டாகிராமில் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கிறதுனால 4000 பேருக்கும் அது உடனடியாக பதில் சொல்லும். என்னுடைய பிஸ்னஸை அது விரைவாக உங்கள்கிட்ட கொண்டுட்டு வரும். சரிங்களா?
அதனால தான் நம்ம வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. அடிச்சிங்களா? யாருக்காவது வந்துதா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆசைப்பட்ட ஒரு தொழில் செஞ்சிட்டோம், மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம், டெக்னாலஜியும் பயன்படுத்திட்டோம். ஓகே, அடுத்தது நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம் வரணும். பணத்துக்காக தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுறோம் இல்லைங்களா? சரி, அந்த பணம் வரும் பொழுது அதை என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பணம் வந்ததும் காரு, வீடு, அப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு பரவாயில்லையே, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உடனே கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆசையில் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லது தான், ஆனால் அது தவறான வழி. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிஸ்னஸ்லேருந்து வர்ற பணத்தை பிஸ்னஸ்லேயே போடணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு வாழை மரமா ஆலமரமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். வாழை மரம்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு வருஷத்தில் கிடுகிடுன்னு வளரும், ஒரு தார் போடும், பறித்து பழம் சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். அந்த இது வந்து அப்படியே நின்றுடும். ஆலமரம் அப்படின்னா அது நிறைய கிளைகளை பரப்பும், வேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து கிடைக்கிற கனிகளை பறித்து நம்ம சாப்பிட்லாம். அப்படி தான் இப்போ வசீகர வேதாவில் நான் வசீகர வேதா அப்படின்னு ஒரு மரம் வளர்த்தேன். அதிலிருந்து டெக் வசீகரா அப்படின்னு ஒரு கிளையும், நாட்கோஸ் அது மாதிரி ஸ்பா வச்சுருக்கிறது மாதிரி ஒரு 2 கிளைகளாக இப்போ பரவி இருக்கு. இப்போ இனிமேல் இதிலிருந்து வர்றதில் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மிஷினரிஸ் இதெல்லாம் வாங்கி போட்டு நம்ம பிஸ்னஸை பெருக்கி அதுலேருந்து வர்ற பணத்தில் காரு, வீடு எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம சந்தோஷத்துக்கு அதெல்லாம் செஞ்சுக்கணும். ஆனால் வரும் பொழுதே வளரும் பொழுதே அந்த மரத்தை வெட்டிட்டோம்னா அதில் வந்து நமக்கு நிறைய கனிகள் கிடைக்காது. 1 வருஷம் கிடைக்கும், அவ்வளோதான், அது அப்புறம் மறைஞ்சிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து வர்ற பணத்தை பிஸ்னஸ்க்கே செலவு பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக அந்த மிஷினரிஸ் எவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை பார்க்கலாம், அதுக்கெல்லாம் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த மிஷினரிஸ்லாம் வாங்கி போடும் பொழுது உங்கள் வேலை சுலபமாகும், உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் குறையும், ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். எல்லோரும் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வசீகர வேதா பண்ணுறீங்கல்ல, எங்களுக்கும் அதை கொடுங்க, நாங்களும் அதை பண்ணுறோம் அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு இதை செஞ்சுட்டா உடனே நம்ம எல்லாரும் இப்போ நடுவில் நீயா நான் கூட அந்த ப்ரோக்ராம் போச்சு இல்லைங்களா, ஃப்ரான்சைஸ் எடுத்து, அதெல்லாம் வந்து தவறான உதாரணம். ஒருத்தர் வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதையே செய்யறதுங்கிறது சரியான பாதையாக இருக்காது. நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம், தனித்திறமை எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளாலேயும் முடியும். என்னாலேயே 50 வயசில் முடியும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் சின்ன வயசில் இன்னும் நிறையா சாதிக்க முடியும், இன்னும் நிறையா டெக்னாலஜியை கற்றுக்க முடியும். அதனால நீங்கள் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட என்ன பலம். இப்போ என்கிட்ட தோப்பு இருக்குங்க, தென்னந்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வேறு ஏதோ செய்ய போகிறேன்னா அது வந்து சரியாக இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நான் அப்படி தான் என்கிட்ட இருக்கிற ஒரு தோட்டத்தில் தலைமுடிக்காக சீயக்காய் அரைக்கிறதுக்காக செம்பருத்தி வச்சேன். அந்த இலைகள் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செம்பருத்தி தோட்டம் வச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் கிடச்சிச்சு. என்னடா இவ்வளோ பூ இருக்குது, இதை என்ன பண்ணுறதுன்னு தேடி போய் படிக்கும் பொழுது தான் அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சுகருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, இது ஒத்த செம்பருத்தி இதழ்கள் ரொம்ப நல்லது, டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் செம்பருத்தி பூவை வச்சு டீ போட ஆரம்பித்தேன். ஃபேஸ் பேக் போட்டேன், ஹேர் கண்டிஷ்னர் போட்டேன், டீப் கண்டிஷ்னர் போட்டேன். இப்போ செம்பருத்தி குல்கந்து செய்யணும் அப்படிங்கிறதுல நான் முனைப்பாக இருக்கேன். இப்படி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை விதமான நம்மளுடைய இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத கொண்டுட்டு போனோன்னு வைங்களேன், நம்ம வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியும் லயன் டேட்ஸ், அவங்க ஒரு பொருள் தான் ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ கிளை பொருள்கள், லைன் சிறப்பு வந்துருச்சு, சாக்லேட் வந்துருச்சு, இன்னும் என்னென்னமோ. இது ஏங்க இப்போ தண்ணீரை பாட்டிலில் அடைச்சி விற்க முடியும் அப்படின்னு ஒருத்தர், அவர் பேர் தான் பிஸ்லரி, அவர் நினச்சாரு தண்ணீரை கூட காசாக்க முடியும் அப்படின்னு. இப்போ அது பிஸ்லரி வாட்டர் அந்த பிராண்டு நேமாகவே ஆயிடுச்சு. அவர் பேர் அந்த பிராண்டு நேம் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம ஒரு பொருளை எடுப்போம், அதில் சிறப்பாக நம்ம செய்வோம், அந்த பிராண்டுக்கே. அப்போ செம்பருத்தினா வசீகரவே தான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை எடுங்க, கண்டிப்பாக அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்குங்க.
அதில் வந்து இன்னும் இன்னோவேட்டிவாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நல்லா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி காசு செலவே இல்லை. நம்ம செல்லுலேயே டெய்லி ஒரு வீடியோ போட்டு அதில் கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக்கை போட்டு இல்லை அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுங்க. நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். டெக்னாலஜியை நல்லா வளர்த்துக்குங்க, கற்றுக்குங்க. அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மாறிக்குவோம். இப்போ உணவுக்கூடம் பக்கத்தில் டெக் வசீகரா அப்படின்னு சொல்லிட்டு நான் 20 மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே 4000 தொழில் முனைவோர்கள் வராங்க. அவங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும். அதனால் உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள அணுகி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.